Hello dear children, as I told you, இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன். ஏன்னா எக்ஸாம்ஸில் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக தெரியும் உங்களுக்கு கான்கேவ் மிரருங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதோட கர்வ் ரீஜன் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துச்சுன்னா இந்த லைட் ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வில் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்த்தது. ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைட் போனால் இட் வில் பாஸ் த்ரூ parallel to the principal axis. இதெல்லாம் பார்த்துருக்கோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு லைட் ரே போச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் ரீட்ரேஸ் த சேம் பாத். இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குன்னு நம்ம கிட்ட. அந்த கான்கேவ் மிரர் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸடாக ஒரு பொசிஷனில் வச்சுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் at a fixed point. We know the terminologies: P for the pole, F for the focus, C for the center of curvature. Okay, so இதை நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்க போகிறேன். இந்த கான்கேவ் மிரர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து போல் இருக்குது. ஆஃப்டர் தட் we are having focus, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது. அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ரீஜன் இருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிறத நான் இன்ஃபினைட் எடுத்துக்கிறேன். இன்ஃபினிட்டினா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற இமேஜஸ் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு வாட்? இன்ஃபினிட்டி அட் அ டிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட். ஓகே, ஸோ ஹியர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பர்டிகுலர் ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். எடுத்தோடனே ஒரு ஆப்ஜெக்டை ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட் அட் இன்ஃபினிட்டி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் கான்கேவ் மிரர். ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் த ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்ட் அந்த கான்கேவ் மிரர் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற ஒரு இமேஜ் அந்த மிரரில் எப்படி தெரிய போகுது, அந்த மிரர் எப்படி அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதுக்கப்புறமா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வைக்கிறேன். ரொம்ப தூரத்தில் வச்சுட்டேன், அப்புறமா கொஞ்சம் தூரத்தில் வைக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் எக்ஸாக்டாக அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே பிளேஸ் பண்ணுறேன். அதெல்லாம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலே பிளேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபோக்கல் லென்த்துங்கிறது போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸு. அது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். இது 5 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அதோட ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும்? 10 சென்டிமீட்டராக இருக்குமா? ஸோ ரேடியஸுங்கிறது இங்கே சென்டருக்கும் போலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸாக. அப்போனா திஸ் இஸ் கால்ட் 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போனா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்டை 10 சென்டிமீட்டரில் வைக்க போகிறேன். வச்சு அந்த மிரரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் how we are going to plan, this is how we are going to obtain the image. இப்படி வைக்கிறனால என்னென்னலாம் வந்து எப்படியெல்லாம் நமக்கு இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டில் வச்சுட்டேன். அண்ட் தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே வச்சுருக்கேன். வேறு எங்கெல்லாம் வைக்கலாம்? ஐ ஆம் ஹேவிங் பிளேஸ் ஹியர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் மேலே பிளேஸ் பண்ணலாம் நான். அண்ட் தென் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த மிரரை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆப்ஜெக்டை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வரேன். கண்ணாடிக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன். அப்படி வரும்போது இங்கே இருக்க ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எப்படி தெரிய போகுது? What are the characteristics of the image that we are going to obtain if I just shift the object from far away to nearby the mirror? அதுக்கு நான் சொல்ல போகிற டிஃப்ரெண்ட் பொசிஷனில் at infinity, beyond the center of curvature, at the center of curvature, in between focus and the center of curvature, at the focus, and in between pole and the focus. So this is the basic idea. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி let us see a stimulation. அந்த ஸ்டிமுலேஷன் பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விஷுவலைஸ் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா 100% ஷுர் you will not get any kind of knowledge about this. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இதை மனப்பாடம் பண்ணிட்டு போனால் nothing will work out. ஸோ இப்போ சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. I will just show you a thing, simple stimulation. Let us consider. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது.
நான் அதோட பொசிஷனை மாற்றிக்கலாம். ஸோ நவ் வாட் ஐ டோல்ட் யூ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஐ எம் கோயிங் டு பிளேஸ் த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் பிளேஸ் பண்ணுறேன். இஃப் ஐ பிளேஸ் த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, நல்லா பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிரரை நோக்கி போகும்போது யூ கேன் சி த இன்சிடென்ட் ரேஸ் ஆர் நியர்லி parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏன் சார் அப்படி பேரலாக மாறுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நான் அதிகம் பண்ண 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 என்ன ஆகும், அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மாறி. ஸோ இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வர்ற இன்சிடென்ட் ரே we know that concave mirror மேலே பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு it will pass through the focus. இங்கே இருக்க அந்த எல்லோ கலர் பாயிண்ட்னா this is said to be the focus. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் தெரியுது, பட் ரொம்ப குட்டியாக தெரியுது. how the image is actually formed? Because of the reflected rays. இன்சிடென்ட் ரே வந்து பேரலாக படுது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. ஸோ த ரிஃப்ளெக்டட் லைட் ரே வில் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். அதே மாதிரி தான் ஃபோக்கஸ் பக்கத்தில் என்ன ஆயிருக்கு, பாஸ் ஆயிருக்கு. பட் நாட் எக்ஸாக்ட்லி இன் த ஃபோக்கஸ், பட் வி ஆர் டேக்கிங் இட் ஆஸ் ஃபோக்கஸ். அண்ட் தென் அதில் இருக்க லைட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக கன்வெர்ஜ் ஆயிருக்கு. ஒரு ரியலாக லைட் ரே கன்வெர்ஜ் ஆச்சுன்னா we will get a real image. And that real image எப்படி இருக்க போடுறாமா, we can say that the real image is always what? A inverted diminished image. Okay, so first இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டேன். அப்புறம் என்ன சொன்னேன், நான் வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன். ஸோ இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது. போல்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸு ஃபோக்கஸ்லேருந்து டுவர்ட்ஸ் த ரைட் சைட் ஆஃப் த மிரர் நீங்கள் எடுத்துக்கிங்க. அங்கே தான் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ஸோ நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பக்கத்தில் என்ன பண்ணுறேன், இப்போ ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இல்லை, பட் கன்சிடர் தட் தேர் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், போலுக்கும் எல்லோ டாட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் டிஸ்டன்ஸ் எல்லோ டாட்லேருந்து ரைட் சைடு எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அங்கே தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். மேபி திஸ் ரீஜன் வில் பி ஹேவிங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதை தாண்டி நான் வைக்கிறேன். அதை தாண்டி வைக்கும்போது நல்லா பாருங்கள், இமேஜ் பாருங்கள், தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் நான் கிட்ட கொண்டு வர யூ கேன் சி இமேஜ் ஹவு இட் இஸ் மூவிங். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இமேஜை பாருங்கள், இமேஜுங்கிறது கீழே வருது. இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது, சைஸு இன்க்ரீஸ் ஆகுது. தேர் இஸ் அன் இன்க்ரிமெண்ட் இன் த சைஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சது இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஹியர் ஆல்சோ ஐ எம் கெட்டிங் வாட், ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ். இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வைக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த பாயிண்ட்ல இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் திஸ், யூ கேன் சி தட் the size of the image and the size of the object both are actually same size. ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்க போகுது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க இமேஜ் பாருங்கள் இன்வெர்டடாக இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோக்கஸ் நோக்கி நகர்த்த போகிறேன். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்குது, த எல்லோ பாயிண்ட் இஸ் கால் த ஃபோக்கஸ். நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிட்ட கொண்டு வரேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்குது. இப்போ now you can look at the image. இமேஜ் பாருங்கள் பெருசாக இருக்குது. Okay, the image that you are getting is slightly bigger. So உங்களுக்கு வந்து ஒரு enlarged image கிடைக்குது, but that is also a real image. அதனால தலைகீழா இருக்கு. Then I am going to place the object at the focus. Focusல வைக்கும்போது you can see the light rays which are going parallel. So parallelல போச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், parallelல போச்சுன்னா you can say that the parallel rays will join at infinity னு சொல்லலாம். அப்பனா image will be also formed at infinity. And நான் என்ன பண்ண போறேன், ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போறேன். If I place like this, here you are getting what, a virtual image. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், here you are getting the virtual image. You can see how the virtual image is. அது பார்த்தீங்கன்னா enlarged இருக்கு, and then it is upright, நேரா தெரியுது. Okay, so this is the ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கலாக கான்கேவ் மிரரை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் எந்த மிரருமே நீ வந்து உன்னோட இமேஜை தலைகீழாக பார்த்து நம்ம பழகினதில்லை. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் எனி இமேஜ் விச் இஸ் இன்வெர்டட், இட் வில் லீட் டு எ கயாஸ். நமக்கு குழப்பம் ஏற்படும். அதனால தான் நேராக இருக்கிற இமேஜ் மட்டும்தான் நம்ம பார்த்து ஒரு விஷயத்த பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஐ டோல்ட் யூ
this kind of mirror the dentist will use. Dentist என்ன பண்ணுவாங்க, they will insert the mirror into our mouth so that our tooth will be like this. So once again I'm just repeating, in case of a concave mirror, நீ ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கும் போது the image is formed at the focus. ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா இமேஜ் ஃபோக்கஸில் இருக்கும். ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா you will get slightly enlarged image, but it is also a diminished image. எக்ஸாக்டாக நீங்கள் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா you will get the same size of the image as of the object. அதுக்கு பக்கத்தில் என்ன கொண்டு போனீங்கன்னா அந்த இமேஜ் என்லார்ஜ் ஆகும். அண்ட் தென் ஃபோக்கஸில் வைக்கும்போது யூ வில் ஃபைண்ட் த இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. அண்ட் தென் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் கொண்டு வரும்போது யூ வில் கெட் அ வெர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ், என்லார்ஜ்ட் இமேஜ். இதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட், திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒன்ஸ் வி ஆர் பிளேசிங் த இமேஜ் அட் இன்ஃபைனைட்ல பிளேஸ் பண்ண என்னென்ன வைக்க போகுது, லெட் அஸ் லுக் இன் டு இட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ராமா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ எம் டேக்கிங் an ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். let us consider this is a person also. நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் one ray from A and another ray from B. ஒரு இன்சிடென்ட் ரே ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து போகுது. ஸோ பேரலாக போயிட்டு கான்கேவ் மிரரில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. பியில் இருந்து என்னது, இன்னொரு இன்சிடென்ட் ரே போயிட்டு parallel to the principal axis, it is getting reflected from the concave mirror. Obviously principal axis க்கு parallel வந்து incident ray pass ஆச்சுன்னா it will pass through the focus னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுது, ஃபோக்கஸில் போயிட்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா, if you are just observing a satellite which is at infinite distance, ஒரு கான்கேவ் மிரர் வச்சு ஒரு சேட்டலைட்டை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணனா உங்களோட இமேஜ் எப்படிராமா இருக்கும், the image is said to be a point sized image. ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனில் தான் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். You can look at this. See, look at the picture. ஸோ இன்ஃபைனைட்லேருந்து போகும்போது இமேஜ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போனால் ஃபோக்கஸில் போய் கரெக்டாக போய் இட் வில் பி பிளேஸ்ட். ஸோ ஹியர் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் வாட் ராமா, இட் இஸ் ஃபார்ம்ட் அட் த ஃபோக்கஸ். அண்ட் அந்த இமேஜோட சைஸ் பாருங்கள், இட் இஸ் ஸோ ஸ்மால். அப்போனா ஐ கேன் சே இட் இஸ் அ பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ். பாயிண்ட் சைஸ்டு இமேஜ்னு சொல்லலாம், அல்லது ஹைலி டிமினிஸ்ட்னு சொல்லலாம். ஹைலி டிமினிஸ்ட், DIMINISHED, ஹைலி டிமினிஸ்ட் இமேஜ். அண்ட் ரெண்டு ரேஸுமே ரியலாக இன்டர்செக்ட் ஆகிறனால இட் இஸ் அ ரியல் இமேஜ். ரியல் இமேஜ் எப்போவுமே எப்படி இருக்குண்டாமா, இட் இஸ் இன்வெர்டட். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இன்ஃபைனைட்டில் ஒரு ஆப்ஜெக்டை நான் வைக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங், ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட்டில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் புஷ் த ஆப்ஜெக்ட் நியர் டு த ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு பிளேஸ் த ஆப்ஜெக்ட். ஃபோக்கஸ் பக்கத்தில் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்ச அந்த இமேஜ் பாருங்கள் இப்போ பெருசாக இருக்குது. Okay, so I am going to take that case. So here is the thing, object beyond center of curvature. Center of curvature ல இருந்து குறிப்பிட்ட பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கேன், ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, I am going to take two incident rays based on the rules for reflection of the concave mirror. ஒரு லைட் ரே பாரு, it is passing parallel to the principal axis. ஃபர்ஸ்ட் லைட் ரே எப்படி எடுத்துக்கிறேன் நான். செகண்ட் லைட்ல என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக் அலாங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா லைட் ரே போச்சுன்னா மறுபடியும் அதே வழியாக தான் திருப்பி வரும். ஸோ தீஸ் டூ ஆர் த இன்சிடென்ட் ரேஸ். அப்போனா ரிஃப்ளெக்டட் ரே என்ன ஆகும் நமக்கு நல்லா தெரியும். ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடத்துல தான், இட் இஸ் நாட் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரே
கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்ல அல்லது கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ல ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். யூ கேன் சி ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆயிருச்சு. அண்ட் தென் இங்க வர லைட் ரே பாருங்க எங்க பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இட் இஸ் கோயிங் டு பாஸ் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் என்னதுராமா தீஸ் டூ ஆர் கெட்டிங் மர்ஜ்ட். அப்பனா ஐ எம் கெட்டிங் த இமேஜ் அட் திஸ் பாயிண்ட். அண்ட் தென் இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கெட்டிங் த இமேஜ். அது பார்த்தீங்கன்னா ஸ்டில் த சைஸ் இஸ் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் அ ரியல் இமேஜ். ஸோ இட் இஸ் அன் இன்வெர்டட் இமேஜ். ஸோ இஃப் யூ ஆர் பிளேசிங் த ஆப்ஜெக்ட் பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி நீ பிளேஸ் பண்ணனா உனக்கு கிடைக்க போற இமேஜோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டாமா. த இமேஜ் still the image is what diminished, குட்டியா தான் இருக்கு இன்னும். and we are getting a real image and also the image is inverted. Okay, and ஒருவேளை இந்த இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா we know that the image is formed between the focus and the center of curvature. Image is formed between the focus and the center of curvature. So note this point. This is very very important one mark question. First பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்ல பிளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் பாருங்க பாயிண்ட் சைஸ் ஐ டிமினிஷ்டா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிட்ட கொண்டு வரும்போது அந்த இமேஜ் பாயிண்ட் சைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபோக்கஸ்ல இருந்து எங்க போகுது இமேஜ்? ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் போகுது. So this is that case. Okay, so then இப்போ நான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி வச்சிருக்கேன். அடுத்து எந்த பாயிண்ட்டுக்கு நான் வரணும்? I need to go to the center of curvature. Okay, so நல்லா பாருங்க. இப்போ வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா you can see the image is moving. Okay, towards what னு பாருங்க. இமேஜ் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு look at the picture. So நல்லா பாருங்க, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும்போது இமேஜ் பாருங்க ஃபோக்கஸ் பக்கத்துல இருந்துச்சு. நான் கொண்டு வர இமேஜ் எங்க வருது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பக்கத்துல வருதா? ஸோ நான் இன்னும் பக்கத்துல கொண்டு வந்து கரெக்டா அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே வைக்கிறேன் ஆப்ஜெக்டை. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேல வச்சா இமேஜ் இப்போ எப்படி தெரியுது பாருங்க. இமேஜ் சீம்ஸ் டு பி லைக் ஆஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மாதிரியே இமேஜும் இருக்கு. size of the object is equal to size of the image, but நமக்கு கிடைக்கிற இமேஜ் தலைகீழா இருக்கு. important thing நாம, this question is very very important. நிறைய அதில் கேட்டிருக்காங்க. So now you are going to place the object at the center of curvature. ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சுட்டேன். இப்போ look at the object is placed here. So if I am placing the object at the center of curvature, I am going to take two rays. ஒரு ரே பாருங்க எப்பயும் போல parallel to the principal axis எடுத்துக்கிறேன். அடுத்த ரே பாருங்க focus வழியா போகுதுன்னு எடுத்துக்கிறேன். Okay, so if these two rays are getting reflected from the concave mirror, நமக்கு தெரியும் parallel போற ரேஸ் எங்க போகும்? focus வழியா போயிட்டு இப்படி போகும். And then ஃபோக்கஸ் வழியா போறது இட் வில் கோ parallel. அப்படி போச்சுன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இட் இஸ் எக்ஸாக்ட்லி இன்டர்செக்டிங் அட் திஸ் பாயிண்ட். ஆப்ஜெக்ட் இருந்த அதே இடத்துல எனக்கு இமேஜும் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் தலைகீழா ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் இன்வெர்டட். So when you are placing the object at the center of curvature, image will be also formed at the center of curvature. And what are the characteristics of the image? The size of image which is equal to size of object. ரெண்டுமே சேமா இருக்கு. And we are getting a real image which is inverted. அப்போ எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சாச்சு, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, டன். இப்போ ஃபோக்கஸ்ல இருக்க இமேஜ் பாருங்க குட்டியா இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சமா பெருசாச்சு, இப்போ அதே சைஸ்க்கு வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ஸ்டில் பிரிங் த ஆப்ஜெக்ட் நியர் பை திஸ். இந்த பாயிண்ட்ல இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்? இங்கே கொண்டு வர போறேன். In between the focus and the center of curvature.
If I bring like that, what is going to happen? So look at the stimulation. So I'm going to bring it nearby the focus, center of curvature ku focus ku nadula kondu varumbodhu, can you able to see the image பாருங்க, it is getting more and more bigger. Image வந்து ரியலாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. Okay, so at this point I will get an image which is bigger than the size of the object. Okay, so this is the next thing nama. So here we are having the next thing nama. இங்க பாருங்க, the object is now placed between center of curvature and the focus. இந்த diagram கொஞ்சம் உங்களுக்கு டஃபா தெரியலாம், but look at this diagram. Same object நான் place பண்ணிட்டேன். I am going to take two rays நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஒரு ray எப்பயும் போல என்ன பண்றேன், I am going to take parallel to the principal axis. This will pass through the focus. Focus உள்ள pass ஆகி போயிடுச்சு. Next ray, let me take, இங்கே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் லெட் மீ டேக் த செகண்ட் இன்சிடென்ட் ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். இப்படி ஃபோக்கஸ் வழியாக போச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் கோ பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸா. ஸோ இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா, திஸ் வில் கெட் கன்வர்ஸ்ட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ நமக்கு இமேஜிங் எப்படி தெரியும், ஆப்ஜெக்ட் இங்கே சின்னதாக தான் இருக்குது, பட் நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் பாருங்கள், இட் இஸ் பிக்கர். ஐ ஆம் கெட்டிங் வாட், enlarged image. So the image is actually enlarged and it is a real image, so it is always inverted. Real image எப்பவுமே inverted தான் இருக்கும், மறந்துடக்கூடாது. And the image is formed beyond what, beyond C. C க்கு பின்னாடி என்ன இருக்கு, image வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. So just a simple thing only Rama. So kindly remember this. நீங்கள் வந்து இந்த rules for the reflection எந்த ரெண்டு ரே வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை போல் வழியாக பாஸ் ஆகுதா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். So it's your wish actually. So this is the thing. Next let us get into the next thing. So நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டோம், we have bring இன்ஃபினிட்டி, அப்புறமா பியாண்ட் சி, அப்புறமா சியில் வச்சோம், இப்போ சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், I'm going to place the object at F. எஃப்ல பிளேஸ் பண்ணால் என்ன, let us see. So this is the picture, you can see object is now placed at F. Okay, as I told you, I'm going to take two incident ray. First incident ray பாருங்க, parallel to the principal axis, it will pass through the focus, நமக்கு தெரியும். The next ray which is going to pass through the center of curvature. So center of curvature வழியா pass ஆச்சுன்னா எப்படி போகுதுமா, it will pass along with the center of curvature. Okay, or else I didn't understand this sir அப்படின்னா நம்ம அடுத்த ரூல் படிச்சிருக்கோம், when the incident ray passes obliquely at the pole, போலில் சாய்மானமாக வந்து பட்டுச்சுன்னா அது எப்படி நம்ம போகும், this will also go like this. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேவும் இந்த ரேவும் parallel-ஆ இருக்கு. As I told you, parallel rays will never meet அப்படின்னு சொல்லலாம், or they will meet at infinity அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இன்ஃபினிட்டியில் மீட் ஆச்சுன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், the image will be also formed at infinity. And கண்டிப்பாக அது இன்ஃபினிட்டியில் போய் மீட் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். whenever two rays are really meeting, then we will call that as the real image. Okay, real image which will be at infinity. Okay, so this is the object at focus. In the object at focus and object at infinity ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம. ஸோ இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபோக்கஸில் நீ ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். These two things are very important. நான் கிளாஸில் சொன்னது தான் உங்களுக்கு. Then let us go for the next thing. This is very 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 important. நான் அந்த கொஷின் நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி கொஷின் மட்டும் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, I am going to bring the object near to the concave mirror. நான் ஃபஸ்ட்டு நிறைய ஒரு பிக்சர் காமிச்சிருப்பேன், ஸ்பூன் வச்சு கூட நான் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் என்ன பண்ணுறாங்க, they are going to place the object.
அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், 2 ரேஸ் எடுக்க போகிறேன். இந்த ரேஸ் பார்த்து குழம்பிட வேணாம். ஃபஸ்ட்டு ரே பாருங்கள், which is going to pass parallel to the principal axis. செகண்ட் ரே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் த ரேஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே தான் போகும். அண்ட் தென் பேரலாக போச்சுன்னா இட் வில் கோ த்ரூ த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 ரேயுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ஸ்லைட்லி டைவர்ஸ், பேரலாக இல்லை ஆனால் டைவர்ஸ் ஆகுது. ஸோ 2 லைட் ரே ஒரு வேளை இப்படி பேரலாக இருந்துச்சுன்னா தான் மீட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 2 லைட் ரே இப்படி போச்சுன்னா மேபி இந்த 2 லைட் ரே மீட் பண்ணாது. ஆனால் இந்த 2 பாயிண்ட்டுமே ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும், மீட் ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. தே ஆர் எக்ஸ்டெண்டிங் தீஸ் 2 rays which are seem to be intersecting at this point. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன், வெர்ச்சுவல் இமேஜுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும், வெர்ச்சுவல் ரேஸுங்கிறது என்ன, அது ரியலாக மீட் பண்ணலை. ஆனால் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது மீட் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த பாயிண்டில். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அ கான்கேவ் மிரர் with respect to the shaving mirror, dentist mirror, everything. So I'll just show you the simulation now. Look at the simulation. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மிரருக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ யூ கேன் நவ் சி, இப்போ நமக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட் பாருங்கள், இட் இஸ் அப்ரைட், நேராக இருக்குது. அண்ட் தென் இந்த ரேஸ் எல்லாமே பாருங்கள் டைவர்ஜ் ஆகிறனால அதை நான் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த லைட் ரேஸ் எல்லாமே எமர்ஜ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், ஒரு விர்ச்சுவல் இமேஜுங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் நாம. திஸ் இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல். அண்ட் ஹியர் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அ கான்கேவ் மிரர் நீ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து ரியல் இமேஜ் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். பட் இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு கெட் அ virtual image, and you can see the virtual image is slightly enlarged. பெருசா தெரிஞ்சிருக்கு, நேரா இருக்க போகுது. ஓகே, virtual image, enlarged image. and then அது எங்க ஃபார்ம் ஆகுது, கண்ணாடிக்கு பின்னாடி. it is formed behind the mirror. போலுக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகுது. So this is one of the important application of the concave mirror. very 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 important. ஸோ இதை மட்டும் வந்து டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். திஸ் இஸ் கோயிங் டு பிளே a மேஜர் ரோல். அதனால தான் நான் இவ்வளோ இதை எடுத்து பண்ணுறேன். இன்றைக்கி கிளாஸில் ப்ரொஜெக்ட் எடுக்கிறவங்கவும் ஐ எம் டேக்கிங் திஸ் மச் ஆஃப் எஃபர்ட். தயவு செஞ்சு இது நீங்கள் படித்தீங்கன்னா த கம்மிங் சாப்டர் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நடத்துனது புரியாட்டி தயவு செஞ்சு இஃப் யூ ஹேவிங் எனி டவுட் கைண்ட்லி கம் அண்ட் ஆஸ்க் மீ. ஐ வில் டீச் யூ ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் த சிம்பிளஸ்ட் மேனர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன். ஸோ இந்த இமேஜ் ஃபார்மேஷனை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது படித்து முடிச்சுட்டு ஐ ஹவ் கிவன் யூ த டேபுலேஷன். இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது சம்மந்தமாக ஒரு சில வீடியோஸும் இருக்குது. ஐ ஜஸ்ட் சென்ட் யூ லுக் அட் தோஸ் வீடியோஸ். இதில் பாருங்கள், இது நம்ம பார்க்கும்போது வந்து ஒரே குழப்பமாக இருக்கும். பட் நல்லா பாருங்கள், பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நான் எந்த இடத்துல வைக்கிறேன், இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கேன். ஸோ இன்ஃபினிட்டிக்கு நான் என்ன சொன்னேன், சன் எடுத்துக்கலாம், மூன் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். லெட் அஸ் டேக் சன். நான் என்ன பண்ணுறேன், சன் இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். கான்கேவ் மிரருங்கிறது ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும் கான்கேவ் மிரருங்கிறது. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த சன்லேருந்து வர லைட்ரே எல்லாமே வந்து இந்த கான்கேவ் மிரர் மேலே விழுது. அப்படி விழுகும்போது என்ன நடக்கும், இது இன்ஃபைனைட் பொசிஷன்லேருந்து இன்ஃபைனைட்லேருந்து வரும்போது ஆல் த லைட் ரே வில் கம் அண்ட் தே வில் ஜஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஒரு மிரர் எப்படி இருந்துச்சுன்னா வர லைட் ரேஸ் எல்லாமே எப்படி ஃபோக்கஸில் விழுகும்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபால் அட் த ஃபோக்கஸ். அப்போனா இங்கே வர்ற எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த கான்கேவ் மிரர் என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு merge or converge. அப்போனா they are going to place a solar cooker. இந்த இடத்துல ஒரு சோலார் குக்கர் வந்து பிளேஸ் பண்ணாங்கன்னா all the light rays or reflected light rays என்ன ஆகும், ஹீட் ஜென்ரேட் பண்ணி இதை வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பீங் யூஸ்ட் இன் சோலார் ஹீட்டிங் டிவைசஸ். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இமேஜோட பொசிஷன் அங்கே வர்ற எல்லா லைட்லையுமே ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆக போகுது. அது எங்கே, ஃபோக்கஸில் கன்வெர்ஜ் ஆக போகுது. திஸ் இஸ் த ஃபோக்கஸ்.
அண்ட் தென் எப்படிப்பட்ட இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா ரியல் இமேஜ், இன்வெர்டட் அண்ட் டிமினிஸ்ட் இமேஜ், பாயிண்ட் சைஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம பார்த்து அது எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இமேஜ் எங்கன்னா ஃபார்ம் ஆகும், எப்படிப்பட்ட இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதை வச்சு ப்ராக்டிக்கல் யூஸ் எதுவும் இருக்கான்னா எதுவும் பெருசாக இல்லை. சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பிளேஸ் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், இமேஜும் அங்கே தான் ஃபார்ம் ஆகும், சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் தென் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவில் ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ணும்போது அண்ட் தென் பிட்வீன் த போல் அண்ட் த ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ணும்போது திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஷேவிங் மிரர், மேக்கப் மிரர் அண்ட் த டென்டிஸ்ட் மிரர், இதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறது, அமால்கம் அப்ளை பண்ணுறது எல்லாமே டென்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க, இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் நீ வந்து ஒரு ஆப்ஜெக்டை கான்கேவ் மிரர் பக்கத்தில் கொண்டு வர்றியோ அப்போல்லாம் வந்து உனக்கு வெர்ச்சுவல் இமேஜ் பெருசாக கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து எரெக்டாக இருக்கும், நேராக இருக்க போகுது. அதை வச்சு தான் இந்த மாதிரி டென்டிஸ்ட் வந்து டூத் கிளீனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Let us look into the convex mirror also. So kindly if you are having any time, இதோட நல்ல வீடியோஸ் இருந்தால் அதையும் பாருங்கள். பட் இதுவும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes தான் வரும்னு நினைக்கிறேன். Thank you. Let's meet in the session. Bye bye.